பார்த்துட்டு இருக்கிறது சந்தூர் அழகிய ஸ்நேகிதி பவர்ட் பை பட்டர்ஃப்ளை ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். தங்கத்தில் மின்னும் வைரம் அவள், தங்க கொலுசின் இசை அவள், தன்னலம் அறியாத அன்பு ஸ்நேகிதி. வாங்க இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு போலாம். டால் செய்யறது எப்படின்னு காட்ட போறேன். இந்த செக்மெண்ட்ல நாம பார்க்க போறது ஹேர் ஷைன். இப்போ இது வந்து ஒரு ஷார்ட் லெங்த், மீடியம் லெங்த் ஸ்கர்ட், பாக்ஸ் ப்ளீட்டட் ஸ்கர்ட் இருக்கு. யூஸ்வலா இந்த பாக்ஸ் ப்ளீட் ஸ்கர்ட்ஸ் வந்து ஸ்கூல் ஃபங்க்ஷன்ஸ்க்கு, அதே மாதிரி ஸ்கூல் யூனிஃபார்ம் கூட பாக்ஸ் ப்ளீட்டட் ஸ்கர்ட்ஸ் தான். கண்டிப்பா ஈஸியா வீட்டிலே பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஸ்டைல் யூனிஃபார்ம் கூட. ஆனா இந்த அனுபவத்துல வந்து வியாபாரத்துக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே நாம வந்து கத்துக்கணும்னு நினைச்சோம்னா நம்ம கத்து முடிக்கிறதுக்குள்ள நமக்கு வயசாயிடும். இன்னைக்கு வீட்டுக்கலை பகுதியில நமக்காக என்ன காத்துட்டு இருக்குன்னு பாக்கலாமா? வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு டால் செய்யறது எப்படின்னு காட்ட போறேன். இதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு ஆணும் பெண்ணும் ஜோடியா செய்யறதுக்கு 2 ஷட்டில் காக் வேணும், ஒயிட் க்ளூ வேணும், இந்த மாதிரி கருப்பு பென்சில், கண்ணு மூக்கெல்லாம் எழுதுறதுக்கு, வாய் எழுதுறதுக்கு இந்த மாதிரி ரெட் கலரு, குண்டூசி, ஊசி நூல், கத்திரிக்கோல், இந்த மாதிரி சின்ன கிளாத்து, பொண்ணு டாலுக்கு ஒரு பாவாடை மாதிரி செய்யறதுக்கு. இது கை மாதிரி அதில் செஞ்சுருக்கேன், அதுக்காக வேண்ட ஒரு துணி. இது ஆண் பொம்மைக்கு தேவையான துணி. அது இந்த மாதிரி ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கணும். நான் அதை அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கும் இந்த மாதிரி கை மாதிரி செய்யறதுக்கு ஒரு துணி வேணும். அவளுக்கு அலங்காரம் பண்ணுறதுக்கு ஜரிகை வேணும். தலைமுடி வைக்கிறதுக்கு கருப்பு நூல் வேணும். இதெல்லாம் நம்ம தயார் பண்ணி வச்சுக்கிட்டாக்க இப்போ நான் எப்படி பொம்மை செய்யறதுன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். முதல்ல இந்த துணி எடுத்துக்கோங்க. இதை வந்து மேல் பக்கத்தில் நம்ம கொஞ்சமாக ஃபோல்டு பண்ணி டேக்கா மாதிரி போட்டுக்கிட்டே வர வேண்டியதுதான். சுருக்கம் வைக்கிறதுக்கு சாதாரண ஊசி நூல் தான். அப்படி வச்சுக்கோங்க. அது எப்படின்னு இப்போ நான் காட்டுறேன். அது பாருங்க, கடைசி வரைக்கும் வந்தாச்சு. இப்போ வந்து இந்த டாலில் ஃபேஸ் மட்டும் வரைஞ்சிருக்கேன். அதை பாருங்க, அது முன்பக்கம், அதனால் அதை அப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த சுருக்கத்தெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்து விட்டுட்டு நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு அந்த நூலை இழுத்திங்கன்னா அது பின்னால் போய் செட்டில் ஆகிடும். அதோ அதுக்கப்புறம் அந்த ஓப்பனிங்கை நம்ம க்ளோஸ் பண்ணணும். பாருங்க, நல்லா டைட்டாக இழுத்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் பத்தலைன்னா கூட இழுத்துக்கலாம். இழுத்துக்கிட்டு கையை இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த துணியை இப்படி மடிச்சிடுங்க. இந்த துணியை இந்த பக்கம் மடிச்சிடுங்க, உள் பக்கமாக அப்படி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இது சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த லெங்க்த்து அதை ரெண்டையும் அப்படி பிடிச்சிக்கோங்க. அப்படி பிடிச்சிக்கிட்டு ஹெம் பண்ண வேண்டியதுதான். இப்போ நான் எப்படின்னு காட்டுறேன். இப்போ பொண்ணோட பாவாடை ரெடி ஆயிடுச்சு. நூலை கட் பண்ணிடுங்க. இதெல்லாம் சரியா இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு நமக்கு குண்டூசி தான் தேவை. இந்த துணியை வந்து இப்படி ஒரு முக்கோணமாக கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு என்ன நம்ம கை வைக்கிறோம்னு நினைக்கிறோமோ அந்த துணியை இந்த மாதிரி முக்கோண ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதை இப்படி மடிங்க. மடித்து இப்போ ரோல் பண்ண மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. அப்போ ஒரு ஸ்கார்ஃப் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். அதுதான் இவளுக்கு கை மாதிரி வரப்போகுது. இந்த துணியெல்லாம் கொஞ்சம் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம இப்படி ரோல் பண்ண பிறகு அவளோட பேக்கில் வச்சு பின் பண்ணுறோம். பின் பண்ணும்போது அது கை முன்னால் 2 பக்கமும் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிவிட்டு இந்த குண்டூசியால் அந்த துணிக்கும் அந்த நம்ம முதல்ல தைச்சோம் அந்த பாவாடை துணிக்கும் சேர்த்து அப்படி குத்திடுங்க. அப்புறம் இதை அப்படி முன்பக்கத்தில் அவளுக்கு கை மாதிரி அதை டர்ன் பண்ணி அப்படியே கொண்டு வாங்க. கொண்டு வந்து ஒரு கை அமைப்பு மாதிரி இது தெரியும். அப்புறம் நம்ம இந்த எக்ஸஸ் துணியை கட் பண்ணிக்கலாம். இப்படி குண்டூசி போட்டுக்கோங்க. அங்கேயும் குண்டூசி தான், அது ஒட்டனெல்லாம் நிற்காது, அதனால் குண்டூசி தான். இந்த பக்கம் இந்த கையை அதே மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணி முன்னால் கொண்டாந்துருங்க. அது வைக்கும்போது அந்த 2 பக்கமும் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுவும் குண்டூசி தான். இந்த துணிக்கும் அந்த பாவாடை துணிக்கும் சேர்த்து குத்திடுங்க. இப்போது அவளுக்கு கை மாதிரி ஒரு அமைப்பு வந்துடுச்சு. இதனால் இந்த சுருக்கமெல்லாம் நம்ம மறைக்கிறதுக்கு இந்த ஜரிகையை அங்கே வைக்கணும். அது எப்படின்றத நான் இப்போ காட்டுறேன். குண்டூசி எடுத்து இந்த துணிக்கு அந்த துணிக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம பின் பண்ணுறோம். அவளோட கழுத்து அழகாக அமைஞ்சிருக்கும். இனிமேல் இவளுக்கு தலைமுடி எப்படி செய்கிறதுன்றதை நான் காட்டுறேன். இப்போது அதுக்கு தேவையானது கருப்பு நூல். கருப்பு நூலில் இப்படி வச்சுக்கோங்க கையில். அதாவது நமக்கு நிறைய முடி இருக்கிற மாதிரி தெரியணும். அதனால் 12 ரோல் பண்ண பிறகு இங்கே வச்சு சேர்த்து கட் பண்ணிவிடுங்க. அப்போ நமக்கு இப்படி கிடைக்கும்.
இதுதான் இப்போ அவளுக்கு தலைமுடியாக வரப்போகுது. கொஞ்சம் அப்படி அகலமாக பிடிச்சிக்கோங்க. இப்போ அவளுக்கு ஒயிட் க்ளூ அதை வந்து நம்ம தலையில் அப்ளை பண்ணணும். கொஞ்சம் தாராளமாகவே அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்படி அப்ளை பண்ணிவிட்டு இந்த துணியை இந்த நூலை அவளுக்கு தலையில் கரெக்டாக முடி இருக்கிற மாதிரி நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். கொஞ்சம் அந்த க்ளூ ஒட்டுற வரைக்கும் நம்ம அப்படி பிடிச்சிட்டு இருக்கணும். இது வரைக்கும் காமிச்சது உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்னைக்கு வீட்டுக்கலை பகுதியில நீங்க கத்துக்கிட்ட விஷயம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். இன்னைக்கு அழகும் ஆரோக்கியமும் பகுதியில நம்ம பார்க்க போறது ஹேர் ஷைனிங். அதை பத்தி சொல்லும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? வாங்க பார்க்கலாம். வணக்கம் நேர்களே, இந்த செக்மெண்ட்ல நம்ம பார்க்க போறது ஹேர் ஷைன். நம்ம உடல்ல வந்து புரோட்டீன் இல்லைன்னா கண்டிப்பா நம்ம ஹேர் மட்டும் இல்ல, நம்ம ஃபேஸும் ரொம்ப டல்லா இருக்கும். ஸோ அதனால புரோட்டீன்னாலே நம்மளுக்கு நினைவுக்கு வர்றது முட்டை. ஹேருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது. இப்போ இந்த முட்டைய ஒரு முட்டை இதுல போட்டுக்கிறேன். அடுத்தது நம்மளுக்கு சப்போஸ் ஸ்கேல்ப்ல ஏதாச்சும் இச்சஸ் இல்ல டேண்ட்ரஃப் மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கூட இந்த எலுமிச்சை சாறு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்ம இப்ப பார்க்க போறது ரொம்ப ஷைனிங்கான ஹெல்த்தியான ஹேரை. ஸோ ஒரு 2 ஸ்பூன் எலுமிச்சை சாறை இந்த முட்டையோட சேர்த்துக்கிறேன். இது ரெண்டுத்தையும் நல்ல பேட்டர் பண்ணும். சில பேருக்கு வந்து இந்த மஞ்சள் கரு இது வந்து அந்த ஸ்மெல் அடிக்கும்ன்றதுனால சில பேர் அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் யூஸ் பண்ணா ரொம்ப நல்லது. அதுல தான் நிறைய கண்டிஷனர் இருக்கு, புரோட்டீன் இருக்கு. அதை யூஸ் பண்ணலனாலும் அதை எடுத்துட்டு வெறும் ஒயிட்டை மட்டும் எடுத்து எலுமிச்சை சாறுல எடுத்து இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல புரோட்டீன் பேக். இது வந்து நீங்க வந்து டெய்லி பண்ண முடியாது. எல்லாரும் ஒர்க் போயிட்டு இருப்பீங்க, வீட்லயும் வந்து எல்லாரும் வந்து பிஸியா இருப்பீங்க. ஸோ இப்போ நல்லா அடிச்சுக்கிட்டேன். இன்னொரு விஷயம், நம்ம இந்த லெமன் எசன்ஸ் போடுறோம் இல்லையா, அதனால உங்களுக்கு அந்த முட்டை ஒரு ஸ்டிங்கிங் ஸ்மெல்லும் போயிடும். இப்போ எனக்கு வந்து லெமன் ஸ்மெல் தான் வருது நிறைய. இன்னும் வேணும்னா கூட ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க உங்களுக்கு அந்த ஸ்மெல் போகிறதுக்கு. ஸோ லெமன் ஸ்மெல் நல்லா டாமினேட் பண்ணும். ஸோ இந்த மிக்ஸ்சரை நான் இப்போ உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ இதை நம்ம வந்து நல்ல ஸ்கேல்ப் ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு ஒரு 15 to 20 minutes விட்டுருங்க. நீங்க அப்ளை பண்ணிட்டோன்னு ஒரு சின்ன கிளிப் எடுத்து மேலே போட்டுக்கிட்டு ஹேரை ஃபுல்லாக எடுத்து கிளிப் எடுத்து போட்டுட்டு ஷவர் கேப் எல்லா கடையிலையும் விற்கும். ஒரு ஷவர் கேப், பிளாஸ்டிக் ஷவர் கேப்பை அணிஞ்சிருங்க. அணிஞ்சிட்டா நம்மளுக்கு வந்து ஃபேன் காத்து இல்லை ஏசியில் உட்காந்தாலோ இல்லை ஏதாச்சும் தூசு எதுவும் படாமல் ஒரு 1/2 an hour கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணலாம் அந்த ஷவர் கேப் போடுறதுனால. இதை வந்து நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய ஹேர் ரொம்ப ஷைனியாக, ஹெல்த்தியாக, குட் லுக்கிங்காக இருக்கும். இந்த செய்முறையை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா மானுக்கு எப்படி கொம்பழகோ, மயிலுக்கு எப்படி தோகை அழகோ, அந்த மாதிரி பெண்களுக்கு கூந்தல் அழகாக ரொம்ப வளமாக இருக்கும். நன்றி, வணக்கம். என்னங்க, ஹேர் ஷைனிங் பத்தின டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இனிமே எல்லாரோட முடியும் பயங்கரமா ஷைனிங்கா இருக்கும் இல்லையா? இன்னைக்கு ஃபேஷன் உலகம் பகுதியில் நம்ம பார்க்க போறது பாக்ஸ் பிளீட்டட் ஸ்கர்ட்ஸ். அது எப்படி செய்யறது, அது பத்தின டீடைல்ஸ் எல்லாம் சொல்றாங்க, பாருங்க. வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிம்பிளான ஒரு பாக்ஸ் பிளீட்டட் ஸ்கர்ட். இப்போ இந்த பாக்ஸ் பிளீட்டட் ஸ்கர்ட்ஸ்ல டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் இருக்கு. நான் சொன்ன மாதிரி இது வந்து இப்போ ஒரு ஷார்ட் பாக்ஸ் பிளீட்டட் ஸ்கர்ட் இது வித் ஸ்மால் வேஸ்ட் பேண்ட். இதுதான் அதோட வேஸ்ட் பேண்டு. இப்போ இது பாருங்க, இது பார்த்தனா உங்களுக்கு தெரியும், இதுதான் நான் சொன்ன மாதிரி அந்த பாக்ஸ் பிளீட். இந்த ஷேப் பார்த்தனா ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். இந்த பாக்ஸ்ல அப்படியே வந்து இந்த வேஸ்ட் பேண்ட் அட்டாச் பண்ணியிருக்கோம். இதை ஃபர்ஸ்ட் இந்த ப்ளீட் பண்ணிட்டு தான்
இது வந்து அட்டாச்மெண்ட் இந்த வேஸ்ட் பேண்ட்ல பண்ணிருக்கு. இதனால தான் இதுக்கு பாக்ஸ் ப்ளீட் சொல்லுவேன். இந்த பாக்ஸ் வந்து இந்த போர்ஷன்ல மட்டும்தான் அந்த ப்ளீட்ஸ் வந்துட்டு இங்க வந்து அப்படியே அது ஃபிளேரா வந்துடும். அதனால இங்க வந்து கொஞ்சம் வித்தா கூட கிடைக்கும். இந்த ப்ளீட்ஸ் எல்லாம் வந்து இந்த வேஸ்ட் பேண்ட்ல இப்படியே அட்டாச் பண்ணிருக்கோம். இதுல வந்து ஸ்டிஃபான ஒரு வேஸ்ட் பேண்ட் யூஸ் பண்ணிருக்கு. ஸ்டிஃபான வேஸ்ட் பேண்ட்ல இதே மாதிரி இந்த ப்ளீட்ஸ் வந்து அட்டாச் பண்ணிருக்கோம். இப்போ இது வந்து ஒரு ஷார்ட் லெங்த், மீடியம் லெங்த் ஸ்கர்ட், பாக்ஸ் ப்ளீட்டட் ஸ்கர்ட் இருக்கு. யூஸ்வலா இந்த பாக்ஸ் ப்ளீட் ஸ்கர்ட்ஸ் வந்து எஸ்பெஷலி கிட்ஸ் குழந்தைகளுக்கு ஸ்கூல் ஃபங்க்ஷன்ஸ்க்கு அதே மாதிரி ஸ்கூல் யூனிஃபார்ம் கூட பாக்ஸ் ப்ளீட்டட் ஸ்கர்ட்ஸ் தான். அதனால அந்த ஸ்டைல் இருந்து அந்த யூனிஃபார்ம் அந்த ஸ்டைல் இருந்து இது கண்டிப்பா ஈஸியா வீட்டிலே பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஸ்டைல் யூனிஃபார்ம் கூட. பிகாஸ் இந்த பாக்ஸ் ப்ளீட்ல இதுல வந்து வேரியேஷன்ஸ் இருக்கும். அதாவது இப்போ இது வந்து ஒரு 1 inch பாக்ஸ் ப்ளீட் தான். இதே மாதிரி பெருசா கூட பண்ணிக்கலாம். 2 inches வைக்கலாம், 3 inches வைக்கலாம். இது ஃபேப்ரிக்கோட எவ்வளவு விட்த் இருக்கோ அந்த விட்த்துக்கு நம்ம சூட் ஆகுது மாதிரி பாக்ஸ் ப்ளீட்ஸ் வச்சுக்கலாம். சப்போஸ் வந்து அந்த விட்த் அவ்வளோ கிடைக்கலன்னா இது பேனல், அதாவது ஸ்ட்ரெயிட் ஒரு பீஸ் வந்து அப்படியே ஜாயின் பண்ணிட்டு திருப்பி பாக்ஸ் ப்ளீட் பண்ணலாம். பிகாஸ் அந்த ப்ளீட்குள்ள அந்த ஜாயிண்ட் கூட போயிடும். அதனால அது கூட தெரியாது. அதனால எப்படி என்ன விட்த் இருந்தா கூட இந்த பாக்ஸ் ப்ளீட் ஸ்கர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இது சிம்பிளான மெத்தடு, அதுக்கு ரொம்ப ப்ரொசீஜர் இல்லை. இப்போ இந்த ப்ளீட்ஸ் எப்படி ஈஸியா பண்ணலாம்னு நான் இப்போ காட்ட போறோம். இது ஒரு ரெகுலர் ஃபேப்ரிக். இது ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்காக எப்படி பண்ணலாம்னு பார்க்க. இந்த பாக்ஸ் ப்ளீட்டட் ஸ்கர்ட் எந்த மெட்டீரியல் கூட பண்ணலாம். யூஸ்வலா காட்டன் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஜார்ஜெட் ஷிஃபான் கூட பண்ணலாம். பட் ஜார்ஜெட் ஷிஃபான்ல பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அது பாக்ஸ் ப்ளீட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் பின் பண்ணி அயர்ன் பண்ணிட்டு அப்புறமா ஸ்டிச் பண்ணா அது கொஞ்சம் கரெக்டா வந்துடும். இதுல உங்களுக்கு என்ன மெஷர்மெண்ட் தேவைப்படும், அதாவது அந்த பாக்ஸ் ப்ளீட்டோட மெஷர்மெண்ட் இப்போ 1 inch அல்லனா 2 inches அந்த மாதிரி இருந்தா அந்த மெஷர்மெண்ட்ல இது விட்த் வைஸ்ல ஃபேப்ரிக்கோட விட்த் வைஸ்ல அப்படியே எடுத்துக்கலாம். இது சிம்பிளான இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பிகாஸ் இந்த வேஸ்ட் ஏரியால தான் இந்த ப்ளீட்ஸ் கண்டிப்பா வந்துடும். இங்க வந்து ஃபிளேரா வந்துடும், கீழே வந்து அட்டாச் பண்ண மாட்டீங்க. அதனால நம்ம வேஸ்ட் மெஷர்மெண்ட் எவ்வளோ வரும், அதாவது இப்போ சப்போஸ் 30 inches இருந்தா அந்த 30 inchஸோடு கொஞ்சம் டபுளா பண்ணோம். ஃபேப்ரிக் தேவைப்படும். பிகாஸ் இது ப்ளீட்ஸ்ல அந்த ஃபேப்ரிக் கன்சம்ஷன் ஆயிடும். அதனால எவ்வளோ வேஸ்ட் மெஷர்மெண்ட் 30 இருந்தால் அதோட டபுள் இன்ச்சஸ் எடுத்துக்கோங்க. பிகாஸ் இந்த 1 inch அப்படியே அந்த ப்ளீட்ஸ் இதுக்குள்ள இது யூஸ் ஆயிடும். என்ன அடுத்த ப்ளீட்டு அதே மாதிரி அந்த 2 லேயர்ஸும் ப்ளீட் பண்ணும்போது 2 லேயர்ஸும் அதே மாதிரி அதில் பின் 2 லேயர்ஸும் வந்துடும். அப்போதான் ஸ்டிச்சிங்க்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்க, இப்போ உங்களுக்கு இந்த ஃபேப்ரிக்ல நல்லா தெரியும் இந்த பாக்ஸஸ். இங்க வந்து ஒரே ஸ்பாட்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். வேஸ்ட் மெஷர்மெண்ட் நம்ம எடுத்துருக்கல 30 inches இல்லைன்னா 26, அது உங்களுக்கு என்ன மெஷர்மெண்ட் தேவைப்படும் அந்த மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி பண்ண முடியலன்னா அந்த மெஷர் பண்ணி அந்த ஃபேப்ரிக்ல 1 inch மெஷர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பின் போடுங்க. பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். பட் ஸ்டெப் வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கு. அதனால இது மட்டும் ஃபாலோ பண்ணா எல்லா லேயர்ஸும் இதுக்குள்ள வரணும். இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு பாக்ஸ் ப்ளீட்ஸ். இதுதான் இந்த ஃபுல் ஃபேப்ரிக்ல அப்படியே பண்ணி இந்த ரன்னிங் ஸ்டிச்சஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த வேஸ்ட் பேண்ட் நான் சொன்ன மாதிரி இதுல அப்படியே ஸ்டிஃபா ஒரு ஃபியூசிங், அதாவது அந்த பக்ரம் மாதிரி இருக்கும். அது அந்த ஃபேப்ரிக் உள்ள வச்சுட்டு இந்த லைட்டா ஒரு கர்வ்ல தான் ஸ்டிச் பண்ணோம் வேஸ்ட். இந்த ப்ளீட்ஸ் வந்து அந்த வேஸ்ட் பேண்டுக்கு உள்ள போயிடும். இந்த மாதிரி உள்ள போயிடும். அப்போ உங்களுக்கு நல்ல ஒரு பாக்ஸ் ப்ளீட்டட் ஸ்கர்ட் வந்து கரெக்டா கிடைச்சிடும். இப்போ இது நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது ஷார்ட் மிடி லெங்த். அதே மாதிரி சின்னதா ஒரு இது வந்து ஒரு 1.5 inches வேஸ்ட் பேண்ட் இருக்கும். அதே மாதிரி இது டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ்க்கு வேஸ்ட் பேண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்க, இந்த ஸ்கர்ட் வந்து லாங் ஸ்டைல்ல பாக்ஸ் ப்ளீட் பண்ணிருக்கோம். இதுல பெருசா இருக்கு. இது ஒரு 3 inches பாக்ஸ் ப்ளீட் இருக்கு. பாக்ஸஸ் வந்து 3 inches இருக்கும். நல்ல பெருசா பண்ணிருக்கும். இது லெங்த் கூட ஃபுல் லெங்த்ல இருக்கு. வேஸ்ட் பேண்ட் பார்த்தோன்னா இது வந்து
யோக் வேஸ்ட் பேண்ட் சொல்லுவோம் இதுக்கு, யோக் வேஸ்ட் பேண்ட். இந்த யோக் வேஸ்ட் பேண்ட்ல அப்படியே வேஸ்ட் ஷேப்ல கட் பண்ணிட்டு ஸ்டிஃபா மெட்டீரியல் உள்ள கொடுத்துட்டு இந்த பாக்ஸ் ப்ளீட் வந்து அதுக்குள்ள இதே மாதிரி அட்டாச் பண்ணிருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ இது வந்து அந்த வேஸ்ட் ஏரியால கொஞ்சம் ஒரு 5 இன்ச்சஸ்க்கு அந்த மாதிரி வேஸ்ட் ஏரியால ஒரு பேண்ட் மாதிரி யோக் மாதிரி வந்திருக்கும். அதுக்கப்புறமா தான் இந்த பாக்ஸ் ப்ளீட்ஸ் ப்ளீட்டட் ஸ்கர்ட் வந்துடும். இப்போ இது வந்து லாங் பாக்ஸ் ப்ளீட்டட் ஸ்கர்ட் வித் யோக். இது வந்து டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டைலு. அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இது வேரியேஷன்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சின்னதா வைக்கலாம், இல்லைன்னா பெருசா வைக்கலாம். பாக்ஸ் ப்ளீட்ஸ் வந்து பெருசா வைக்கலாம். அதே மாதிரி யோக் இதுல பண்ணிருக்கும். இதுல வந்து சிம்பிளான ஒரு வேஸ்ட் பேண்ட் யூஸ் பண்ணிருக்கும். அது எந்த ஸ்டைல்ல, இல்லைன்னா 2 டிஃப்ரெண்ட் ஃபேப்ரிக்ஸ். இது பிளெயின் கூட பிளெயின் யோக் பண்ணிக்கலாம். பிளெயின் யோக்ல அதே மாதிரி ப்ளீட்டட் பாக்ஸ் ப்ளீட்டட் ஸ்கர்ட், இங்க வந்து பிரிண்டட் அல்லனா செக்ஸ், அந்த மாதிரி எந்த ஸ்டைல் ஃபேப்ரிக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இன்னைக்கு வந்து டிஃப்ரெண்டான பாக்ஸ் ப்ளீட்டட் ஸ்கர்ட் பார்த்தோம். அதில் டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் கூட பார்த்தோம். இது உங்களுக்கு என்ன ஃபேப்ரிக் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக காட்டன் அல்லனா சில்க், அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து சில்க்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். என்ன நேர்களே, இந்த நிகழ்ச்சியில் நம்ம பாக்ஸ் ப்ளீட்டட் ஸ்கர்ட் பார்த்தோம். அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு டிசைனர் வேரோட சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். என்னங்க, பாக்ஸ் ப்ளீட்டட் ஸ்கர்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த ஸ்கர்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கிற ஆசை வந்துருச்சு இல்லையா? வாங்க அடுத்த பகுதிக்கு போலாம். இன்னைக்கு புதுமை பெண் பகுதியில சுமதி ஸ்ரீனிவாஸ் நம்ம கிட்ட பேச போற விஷயம் அனுபவம். ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னா அதுக்கு அனுபவம் ரொம்ப முக்கியங்க. அத பத்தி இவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம். இன்னைக்கு நாம பேச போற டாபிக் வந்து அனுபவம். அனுபவம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில வந்து நடக்க வேண்டிய ஒரு விஷயம். அது நடந்தாதான் அது வாழ்க்கை. நம்ம கத்துக்கும் போதுதான் அது வந்து அனுபவமா மாறுது. ஆனா இந்த அனுபவத்துல வந்து வியாபாரத்துக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே நாம வந்து கத்துக்கணும்னு நினைச்சோம்னா நம்ம கத்து முடிக்கிறதுக்குள்ள நமக்கு வயசாயிடும். ஆனால் நாம என்ன பண்ணோம்னா அனுபவத்தை வந்து நம்ம கத்துட்டு இருக்கும் போதே பேரலா அதோட ஒத்து நாம வந்து இதே வியாபாரத்தை யார் செஞ்சிருக்காங்க, அவங்க செய்யும் போது என்ன குறைகள் இருந்திருக்கு, எங்க அவங்க வந்து அடிபட்டு இருக்காங்க அப்படின்றதையும் நாம வந்து அனுபவ ரீதியா, அதாவது மற்றவங்களுடைய அனுபவம் நாம வந்து ஒரு பாடமா எடுத்துக்கணும். அப்படி பாடமா எடுத்துக்கும் போதுதான் அது வந்து அனுபவம் ஆகுது. ஆனா அதையே நாம வந்து மத்தவங்களுக்கு இந்த ரூல், எனக்கும் இந்த ரூல் அப்படின்னு நாம வந்து இருக்க முடியாது. ஏன்னா நாமளும் வந்து ஒவ்வொருத்தருடைய எண்ணமும் செயலும் வேற மாதிரி இருக்கும். ஒரே விஷயத்த நான் வந்து பல விதமா நான் பார்ப்பேன். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். நம்ம அந்த காலத்துல சொல்லுவாங்களோ, ஒரு யானை இருந்தது, அதை வந்து 4 பிளைண்ட் பீப்புள் பார்க்கும்போது ஒருத்தருக்கு வந்து அது வந்து கால்ன்றது வேற மாதிரி தோணுச்சு, தும்பிக்கை வந்து வேற மாதிரி இருந்தது, உடம்பு வேற மாதிரி இருந்தது அப்படின்ட்டு. அப்படி பார்க்கும்போது ஒரே விஷயம்தான், யானைன்றது ஒரு விஷயம்தான். ஆனா அதை தொடும் போதும் அதை பார்க்கும் போதும் அவங்களுடைய மனநிலை என்ன அதை வந்து வர்ணிக்குதோ அதுதான் வந்து எண்டா வந்தது. அதே மாதிரிதான் ஒரு வியாபாரமும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு உணவகம் வச்சுக்கோங்களேன். உணவகம் என்பது ஒரு தொழில். அந்த தொழிலை வந்து நம்ம செய்யும் போது நம்மளுடைய எண்ணத்துக்கு ஏற்பதான் அந்த உணவகத்தை நம்ம வந்து பெருக்குவோம். ஆர் நம்மளுடைய அனுபவத்தை வச்சுதான் நாம வந்துட்டு அந்த அதுக்கு ஒரு எல்லையை வடிவமைப்போம். இதெல்லாம் வந்து நம்மளுடைய எண்ணமானது. இப்ப அந்த எண்ணத்தை நம்ம என்ன பண்ணுவோம், அனுபவத்தை நம்ம கலக்கிறோம். அனுபவத்தை கலக்கும் போது இப்ப நாம வந்து 4 ஊருக்கு போயிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், இன்டர்நேஷனல் நம்ம ட்ரிப் அடிச்சோம்னா நம்மளுடைய எண்ணங்கள் விரிவடையும். அப்போ நம்மளுடைய அனுபவங்களும் வந்து விரிவடையும். அப்போ அந்த ஒரு எக்ஸ்போஷர்ல நாம என்ன பண்ணுவோம்னா அதை அங்கிருந்து இங்க கொண்டு வந்து நாம நம்மளுடைய வியாபாரத்துல எப்படி நாம அதை வந்து திணிக்க முடியும்னு பார்ப்போம். ஆனா எல்லாராலையும் வந்துட்டு வெளியூருக்கு போறதோ ஒரு இன்டர்நேஷனல் ட்ரிப் அடிக்கிறதோ எல்லாம் கஷ்டமா இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த அனுபவத்துக்கு என்ன செய்வீங்க நீங்க? அப்படி செய்யும் போது இப்போ வந்து நெட் எவ்வளையோ வந்துருச்சு. கம்ப்யூட்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நாம வந்து பண்ண முடியுது. அப்படி பார்க்கும்போது நாம வந்து அதெல்லாத்துக்கும் நம்ம மேம்படுத்திக்கிறோம். படிச்சிருக்கோம் படிக்கலன்றதெல்லாம் வேற விஷயம். அதுக்கு புறப்பட்டதுதான் நம்மளுடைய வியாபாரம் என்பது. நம்மளுடைய வியாபாரத்துக்கு என்ன தேவையோ அதை மாத்திரம் நம்ம படிக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி எடுக்கும்போது ஏன்னா தமிழ்லயும் பார்க்க முடியும். தமிழ்லயே நம்ம வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு கம்ப்யூட்டர்ல, ஆங்கிலத்திலும் இருக்கு. நமக்கு எந்த லாங்குவேஜ் நமக்கு வந்து வருமோ அந்த லாங்குவேஜ்லயே நாம வந்து பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது நிறைய விஷயங்களை நாம வந்து இமேஜஸாவோ இல்ல விஷுவலாவோ நம்ம பார்க்கும்போது என்ன பண்றோம்னா அதை நம்ம வந்து படிக்கிறோம். அதை படிக்கும் போது அதை நம்மளுடைய வியாபாரத்துல எப்படி கலக்கிறதுன்றதுதான் நம்ம யோசிக்கணும். அந்த அனுபவத்தை நாம வந்து எடுத்துக்கணும். அந்த அனுபவத்தை நம்மளுடைய அனுபவத்தோட நம்ம வந்து கலக்கணும். அப்படி இருக்கும்போது அனுபவம் என்பது வந்து முன்ன மாதிரி வந்து நானே பட்டு நானே விழுந்து நானே எழுந்து நானே கத்துக்கிட்டு அப்படிலாம் இல்லாம நம்மளுடைய அறிவை நாம வந்து நல்லா ஓபன் பண்ணிட்டு நம்ம பார்த்தோம்னா பல விஷயங்களை நாம வந்து 24 மணி நேரத்திலேயே நம்ம வந்து கத்துக்க முடியும். அந்த அளவுக்கு வந்து வேகமா போயிட்டு இருக்கு உலகம் இன்னைக்கு. அப்ப அந்த வேகமான உலகத்துக்குள்ள நாம வந்து ஒரு வியாபாரம் செய்யணும் போது அனுபவம் என்னுடையதாகட்டும் இல்லைன்னா
நான் படிக்கிறதாகட்டும் இல்லைன்னா என் பெரியோர்கள் சொல்லதாகட்டும் எல்லாத்தையும் கலந்து நமக்கு எது உகந்த அனுபவம் நாம பார்த்து அந்த அனுபவத்துல நம்மளுடைய வியாபாரத்தை நாம வந்து திணிச்சு அதுல நாம முன்னுக்கு வந்தோம்னா கண்டிப்பாக அனுபவம் என்பது சிறிய காலம். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா முன்னெல்லாம் வந்து 60 வயசு வரைக்கும் நான் உழைச்சிட்டே இருப்பாங்க. இப்ப வந்து 40 வயசு, இன்னும் யங்கர் ஜெனரேஷன் கேட்டா நான் 35 வயசுக்குள்ள செட்டில் ஆகணும்ன்றாங்க. ஏன்னா அனுபவம் உங்களுக்கு நிறைய கிடைச்சிருச்சு. ஒரு 20 வயசுல ஒரு பையனுக்கோ பொண்ணுக்கோ இருக்கிற அனுபவம் அந்த காலத்துல வந்து 40-45 வயசு கூட வராம இருக்குது. அதனால எவ்வளவு ஃபாஸ்டா நம்ம வந்து அனுபவத்தை கிரகிச்சுக்கிட்டு நல்ல ஒரு வியாபாரம் செய்யறோமோ அந்த அளவுக்கு நாம வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகி பெரிய வியாபாரியா வரலாம். என்னங்க, அனுபவம் அப்படிங்கறத பத்தி சுமதி ஸ்ரீனிவாஸ் சொன்ன விஷயம் உங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். நீங்களும் இந்த நிகழ்ச்சியில பங்கு பெறணும்னா ஸ்கிரீன்ல வர நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. மீண்டும் இதே சந்தூர் அழகிய ஸ்நேகிதி பவர்ட் பை பட்டர்ஃப்ளை ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை இட்ஸ் நீலிமா சைனிங் ஆஃப். பை.